கார்கில் போரின் வெற்றி தின கொண்டாட்டம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1999 ஆண்டு ஜூலை 26 ஜம்மு காஷ்மீர் அருகே இருக்கக்கூடிய கார்கில் பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கும் முயற்சியை இந்தியா முறியடித்து வெற்றி கண்ட தினம் என்று அதன் 25ஆம் ஆண்டை இன்று நாம் அனுசரித்து வருகிறோம். அந்த வகையில் கார்கில் போரில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவிடத்திற்கு தற்பொழுது பிரதமர் மோடி சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த நிகழ்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கார்கில் போர் நினைவிடத்திற்கு சென்று கார்கில் போரின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு அவர் வீர வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1999ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் எல்லையான கார்கில் பகுதியை கைப்பற்ற பாகிஸ்தான் முயற்சித்தது. ஆனால் நமது ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு முயற்சியை முறியடித்தனர். 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்த இந்த கார்கில் யுத்தத்தில் நமது ராணுவத்தின் 527 வீரர்கள் வீரமரணத்தை தழுவினர். 1000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்தனர். இந்திய வரலாற்றில் வீரம் செறிந்த கார்கில் யுத்தத்தின் 25வது தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஒட்டிதான் பிரதமர் மோடி அந்த போர் நினைவு சின்னத்தில் அங்கு உயிரிழந்த வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய அந்த காட்சி என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் ஷின்குலா சுரங்கப்பாதை திட்டத்தை இன்றைக்கு பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது நாட்டிற்கு மிகவும் உகந்த திட்டம் என்பதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.